மைன்கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து விளையாடிட்டு இருக்கேன். வர விளையாடிட்டோம். இப்போ லைக் ஆஃப் டேஸ் விளையாடிட்டோம். ஆனால் நான் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் இதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நான் எனக்கு வீடியோ போடவே தோணலை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரீ ஹவுஸ் தான் கட்டிகிட்ருக்கோம், பார்த்தாலே தெரியும். ஓகே, நம்ம ட்ரீ ஹவுஸ் கட்ட போகலாம். வந்து ஃப்ரெஞ்ச் செஞ்சுட்டு நான் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல என்ன டனல்னா அங்கேருந்து இங்கே வர ஈஸியாக இருக்கும்ட்டு வந்திருக்கேன். ஏன்னா அது சுற்றிட்டு வரணுங்க. அதனால தான் நான் வந்து இங்கேருந்து ஆடு மாடு கோழி எல்லாம் இங்கேருந்து ஃபீட் பண்ணிட்டு போவேன். சரி, பார்த்தாலே தெரிஞ்சுக்கோம். ஆஃப் இது பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது பாதி தான் நாங்கள் இது எதுக்குலாம் வச்ச இடம். ஓகே, டக்குன்னு நம்ம வீட முடியணும். நீ அங்கே பக்கம் போடுறா. இவனை ஆல்ரெடி அந்த பக்கம் போடுறேன்னு சொன்னேன். சரி, இவன் யாருன்னா என் தம்பி தாங்க. ஓகே, நான் மைனிங்லாம் பண்ணிட்டேன். அதான் இப்படி வளர்றேன். இந்த கிராஸ் ஏணி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏணி அதனால இது பண்ணேன். சத்தியமாக எனக்கு ஒன்றும் முடியல. இந்த ஏணிப்படி நான் எதுக்காக செஞ்சுருக்கேன்னா, இந்த ஏணிப்படி பின் எதிரையே பார்க்கல. அதனால தான் நீங்களே சொல்லுங்க, கிராஸுக்கு இதாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஐ மீன் ட்ரீக்கு இதுதானே கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் உடைக்கணும். திருப்பியும் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து உடச்சிட்டு நான் சொல்கிறேன். உள்ளே ஒரு டனல் போகும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. ஜூல்ஸோனை நான் பார்த்து தான் நான் இது பண்ணுறேன். ஓகே, இது லேடர் எல்லாமே உடச்சி விட்டுப்போம். ஏன்னா நான் தப்பாக பண்ணிட்டேன். இது நான் சொல்கிறேன். உள்ளேயும் நான் வந்து ஆக்ஸ் வச்சு அந்த மரத்து தோல் எவன்டாவது அடிச்சது நான் எடுக்கலான்னு பார்த்தேன். நீ ஒரு பக்கம் எடுறா. இவன் நல்லா அரட்டை அடிப்பாங்க. ஒரு வேலை கொடுத்தா அப்படியே தப்பிச்சு போயிடுவாங்க. போய் எடுத்துட்டு வாப்போ. கையில் எதுவுமே வச்சதில்லை. இருறா, நான் இன்னைக்கு கன்ஃபார்மாக மரத்தை வெட்டிட்டாண்டா வருவேன். நானும் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி முடியுமா, அன்றைக்கி வருமா, அன்றைக்கி வர முடியுமா, இன்றைக்கி முடியுமான்ட்டு முடியவே மாட்டேங்குது. ஓகே, ஓகேங்க, பாதி முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் முடியல. இன்னும் மேலே ஏறி போனோம். ஓகே, நான் கரெக்டாக காமிக்கிறேன். இது என்னன்னா, நான் வந்து தோல் உரிச்சிட்டேன், அவ்வளோதான். அது ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடும். டே நான் போடா என்ன ஹெல்ப் சார்? மரத்தை வெட்டினதில்லை, அதுக்குள்ளே எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாரா சார்? அதான் சைடில் விட்டு வச்சுருக்கல. என்ன கொடுமை. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி லேடர் பிக் பண்ணிட்டு வந்தோம். டே நிறைய லைட் லேம்ப்லாம் செஞ்சுட்டு வரா. ஐ மீன்
அயன் வேணுமே எங்க இவனுக்கிட்ட சொன்னதுக்கு நானே செஞ்சுட்டு வந்துடுவேன் போலுங்க. காலையில் நம்ம செய்யலாம். நீ ஒன்றும் செய்ய வேணாம், நானே செய்வேன். சரி தூங்குறேன். வீடை கழிச்சு நீ தூங்கு, ஆனால் நான் தூங்குற ஐடியாவாக இல்லை. ஓகே, இது ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இங்கே வேறு கிராஸ் போடலையா? இங்கே ஃபுல்லாக இது போட்டுருந்தா அழகாக இருக்குங்க. அழகாக இருக்கா? இப்படி பார்த்துருப்பீங்க. என்னோட இவ்வளோ கேவலமாக இருக்கும். எனக்கே கேவலமாக தாங்க இருக்கும். அப்பப்போ அவங்களுக்கு கேவலமாக இல்லாமல் இருக்கும். இன்னும் நம்ம வந்து விஷயம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி டக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். வெயிட் பண்ணணும், போடுங்க. நம்ம இன்னும் கிராஸே வைக்கல. நம்ம காலையில் வந்து கிராஸ் வைக்கலாம். லைட்லாம் கொண்டு வந்துட்டேன். நான் தூங்க போகிறேன். நான் எப்போலாம் தூங்க வந்துடுறேன்னா சரி. யார் தூங்கா தம்பி தூங்கு. என்ன அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு? ஓகே, இது வந்து நான் ஆஃப் எபிசோட் தான் போட்டிருக்கேன். நான் இது வந்து வீடியோவே எடுக்கலை. ஓகே, அது ஏதோ ஒரு சுட்டிஷனால் வீடியோ எடுக்க முடியல. கன்ஃபார்மாக இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் இனிமேல். ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம டே 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 எவ்வளோ லைட் லேம்ப் வச்சுருக்கேன்? 4 லைட்டு. ஓகே, கரெக்டாக வை. மிச்சம் கண்டிப்பாக இருக்கணும். அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிட்டு கோல்டே ஆயிடுச்சு, அதனால தாங்க. ஓகேவா? ஐ மீன் ஆக்ஸ் தூக்கி போடணும்னு சொல்கிறான். ஏன்னா இங்கே இந்த கட்டையெல்லாம் வந்து தோல்வி சொல்லுவோம். இங்கே அத்தனை அது வெளியே தெரியுதுனால தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை கூட தெரியாமல் இருக்காங்க. இங்கே வரும்போது நம்ம ஆக்சுவலி பார்த்து வரணும். அதனால் இன்னும் ஏங்க நம்ம இதுலேருந்து பண்ணலாமா? ஒன்று இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. சரி, இந்த இடத்துல நம்ம வந்து பெட்டு போடணும். அந்த இடத்துல நம்ம செஸ்ட்லாம் வைக்கணும். ஓகேவா? பெட்டு டே நீ என்ன பண்ணு, உனக்கு இந்த வேலை தான் கரெக்டாக இருக்கும். எல்லா செஸ்ஸும் உடச்சி எடுத்துட்டு இங்கே வந்து எல்லாம் எடுத்துருவா. உங்ககிட்ட என்னென்ன அடா டே 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 வாடா, நான் சொல்லி கொடுக்குறேன். அங்கேயும் ஒரு ஏணி பண்ணி வைக்க வேண்டிய கஷ்டமாக இருக்கும். 4 பக்கம் பிள்ளை வச்சுருவாங்க. இங்கே வா, இங்கே 4 பக்கம் பில்லர் வச்சு நல்லா இருக்குமான்னு பாருங்க. நல்லா இருக்கு. ஓகே, இவ்வளோ ஹைட்டு போதும். ரொம்ப ஹைட்டு வச்சா அதுவும் கேவலமாக இருக்கும். ஓகே, ஏய் இருடா, டேய் நல்லா தானே இருக்கு. நீ எதுக்கு எடுத்தாமே நல்லா இருக்குன்னு சொல்லிடுவடா. நல்லா தான் இருக்கு. ஓகே, பக்கா. ஓகே, கரெக்டாக இருக்கு. டேய் நீ அங்கேருந்து சும்மா தானே இருக்க? நீ என்ன பண்ண, கிராஃப்டிங் டேபிள் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு செஸ்ட்டில் நான் 8 செஸ்ட், ஒரு செஸ்ட்டுக்குள்ளே 8 செஸ்ட் வச்சுருப்பேன். அது எடுத்துகிட்டு வா. அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் எல்லாம் எடுத்துகிட்டு வா. ஓகே, இல்லை. ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டர்ட்லாம் வச்சு மேலே ஏறி கவர் பண்ணலாம். என்னடா அடிக்கிறதுலாம் சத்தம் கேட்டுருக்கு? எப்பவுமே தாங்க காலை கையை உடச்சிட்டு வருவான். ஓகே, நம்ம இந்த மேலே இருக்கிற கிராஸ்லாம் போட்டு முடிப்போம். இதெல்லாம் போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகுங்க. நான் இடையில நானும் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு இது போனதாங்க தலை வலிக்கும்.
அண்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னென்னா நீங்கள் வந்து ட்ரீ ஹவுஸ் கட்டணுன்னு இருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ரீ ஹவுஸ் கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் நிறைய மாடலில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ரீ ஹவுஸ் என்னை பார்த்துட்டு நீங்கள் கட்டலாம், இல்லைன்னா ஒரு அண்ணாவை பார்த்துட்டு நீங்கள் கட்டலாம். இந்த மாதிரி கட்டினீங்கன்னா கரெக்டாக ஈவனாக பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் அழகாக பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும். ஃபைனல் நீங்கள் அங்கங்கே போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுவும் இன்னும் படம் கேவலமாக ஆகும். ஃபைனலில் வந்து நீங்கள் மேலே இப்படி பண்ணிவிட்டு ஒரு இடத்துல மட்டும் கேப் விட்ருங்க. ஏன்னா மற்ற ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி தானுங்க ஒரு இடத்துல கேப் இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி கேப் விட்றது தான் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் அங்கங்கே கேப் விட்ருங்க. அங்கங்கன்னா ரொம்ப கேப் விட்றாதீங்க, அதுவும் நல்லா இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம இதை உடச்சிட்டு கீழே போயிடலாம். இந்த இடத்துலேயே ஒரு கிராஸ் வச்சிடலாம். பிறகு அங்கே மட்டும் அன்இவன்லி இருக்கும். இன்னும் பத்தாதுங்க, நிறைய வைக்கணும். இன்னும் நிறைய வச்சு வைக்கணும். ஆமாங்க, நிறைய வைக்கணும். ஸோ இன்னும் நிறைய வைக்கலாம். இன்னும் நிறைய வைக்கலாம். கிராஸு இன்னும் நிறையா வச்சா நல்லாயிருக்கும். ஓகே, கண்டினியூ பண்ணுறேன் அப்புறமா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து 3 பிளாக் வச்சுருந்தேன். இந்த இடத்துல 2 பிளாக் வச்சுருந்தேன். இந்த மிஸ்டேக் வந்து கீழே இருக்கிற எடுத்துட்டு வாடா. கீழே இருக்கிற டேய் பைத்தியம். கோழி முட்டை போய் தூக்கி போட்டுருக்காங்க. இந்த பள்ளி வாங்காம போய் சேர்றேன். டேய் கீழே இருக்கிறதெல்லாம் பறக்கிட்டு வாடான்னு சொன்னேன். நீ எங்க சொன்ன? அது சொல்லல. ஓகேங்க, இதெல்லாம் நம்ம டக்குன்னு பில்டு பண்ணோம். அடுத்த நைட்டே வந்துருச்சு, இன்னும் பில்டு பண்ணாமல் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். டேய் சும்மா இருந்துரு, சும்மா இரு. ஏங்க எனக்கு இன்னொன்று ஒரு டவுட்டு என்னென்னா, இந்த இடத்துல நம்ம ட்ரீ வச்சு பில்லர் வச்சு கிராஸ் போட்டுட்டோம். ட்ரீ மாதிரி இருக்கும், நல்லா இருக்குன்னு சொன்னால், அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்து 4 பக்கமே பில்லர் போடலாம், கரெக்டாக இருக்கும்னு யோசித்தேன். நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். அது செம்மையாக இருக்கும்லாம் எனக்கு தெரியாது, ட்ரை பண்ணுவோம். இந்த ஹைட்டு போதுமான்னு பாரு. எங்கேருந்து பார்க்கவே இல்லைங்க, பார்க்கவே இல்லை. ஒழுங்கு வரைய பார்த்து சொல்கிறேன். எங்கே இருக்காங்க? இது அங்கே இருக்கான், இது அங்கே இருக்கான் பாருங்க. அங்கேருந்து வந்துட்டு நல்லா இருக்கா. அங்கேருந்து பார்த்து சொல்ல வேண்டியதானே? ஓகேங்க, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைடில் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகே, நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்னன்னா இங்கே ஒரு 2 இது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணிடலாம். ஏதோ உசுறு போச்ச மாதிரி சொல்கிறாங்க. இங்கேருந்து தாவுனாங்க. ஐயோ, ஏங்க நான் என் பாட்டுக்கு போட்டுட்டு இருந்தேன்.
தேவையில்லாமல் கீழே தள்ளணும்னு சொன்னான். நான் போட்டுட்டு இருக்கும்போது அது கை தவறி அவன் ஹெல்மெட்டில் பட்டு கீழே விட்டான். நானே கீழே விழுந்தாலும் விட மாட்டேன்டா. இரு சரி ஓகேங்க, இப்படி தாங்க நம்ம போடணும். தேவையில்லாமல் அவனை ஈஸியாக தள்ளிட்டு இருக்கேன். ஓகே, அவனே வாபஸ் வாங்கிட்டு அந்த சண்டை வேணான்ட்டு அசிங்கமாக போச்சு அவனுக்கு. ஓகே, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம இங்கே வேலை பார்ப்போம். சரி நீங்க அவன் வேலைலாம் ஈஸியாக தாங்க இருக்கு, என் வேலை தாங்க கஷ்டமாக இருக்கு. காது கேட்கலையா? உன் வேலை தான் ஈஸியாக இருக்கு, என் வேலை தான் கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன பெண்ணி. இது நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மெத்தட் நல்லா இருக்கு. இந்த மெத்தட் ஜில்சோனா நானா போடல, நானே தான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையில்லாத வேணாம். ரெட் கலர் கேட்டேனாடா, ரெட் கலர் கேட்டேனா? பர்பிள் கலர் இன்னைக்கு கொல்லாமல் விடக்கூடாது. ஏங்க அவ்வளோதானே பர்பிள் கலர் வச்சுருந்தேங்க. வீட்டில் தான் இருக்கு, நானே செஞ்சு அப்படி சொல்ல வேண்டியதானே பண்ணி. சரி ஏங்க ஏங்க டேய் கம்பதியாடுறா. ஓகே லிஃப்ட் போய் இருக்கு. ஆமாங்க லிஃப்ட் மாதிரி இருக்குங்க. சரி இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேய் நான் இது போடும்போது தப்பி தவறி அடிச்சிருச்சுட்டா. ஓகேங்க, இப்போ இதை நம்ம இந்த சைட்லேயும் போட்டுடலாம். ஓகே, ஐயோ கிராஸ் தீர்ந்துருச்சு. போ நிறையா தான் இருக்கு, கவலைப்பட தேவை. இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக இல்லை, இடையில நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ வந்து நான் பாதி இது பண்ணிட்டேன். எனக்கு செம்மையாக சிரிப்பு ஆயிடுச்சு, கூட வர மாதிரி இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணக்கூடாது, கிவ் அப் பண்ணவே கூடாது. ஓகே, அதனால வந்து நம்ம சைட்லலாம் வச்சா ஒன்றும் தெரியாதுல்ல, இந்த மாதிரி சைட்லலாம் டெக்கரேட் பண்ணால் ஒன்றும் தெரியாதுல்ல. அதனால் நம்ம சும்மா டெக்கரேட் பண்ண போகிறோம். அதை வந்து சும்மா டெக்கரேட், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் வச்சு ஏறி ஓகேவா? நம்ம இப்போ கண்ணா பின்ன வைக்க போகிறோம். நம்ம வந்து அழகாக டெக்கரேட் பண்ணுறது எனக்கே பிடிக்கல, அதனால ரொம்ப கண்ணா பின்ன வைக்க கூடாது. ஓரளவுக்கு கண்ணா பின்ன, ரொம்பவும் அசிங்கமாக காட்டக்கூடாது, ரொம்பவும் அழகாக காட்டக்கூடாது. லைக் விடல அழகா பார்த்தா அழகாக இருக்குது, இந்த மாதிரி சொல்லணும். ஓகேவா? கீழே என்ன பண்ணுறது? ஓகே, நான் மேலே டக்கு டக்குன்னு பேசிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட வேற கொஞ்சம் கிராஸ் தான் இருக்கு, சமாளிக்கவே முடியாதுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நான் வந்து இந்த பழைய வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து உடச்சிட்டு அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாலு திங்ஸ் எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக இருக்குது. ஓகே, திருப்பி நம்ம வச்சுட்டு வரலாம். ஃபாஸ்ட்டாக போகலாம். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இங்கேருந்து வர தூரமாக இருக்குல்ல, அதனால் ஒரு சின்ன டெனல் மேக் பண்ணியிருக்கோம். அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வைக்க வந்துடுவேன். மேலேருந்து கீழே வருவான். கீழே வந்து லூட்லாம் எடுத்துப்பான். ஜெரிக்கு வா, அவனை கூப்பிட்ருக்கோம். இப்போ எல்லா லூட்டும் நம்ம இங்கே வீசிடலாம். ஓகே, இங்கே ஒரு குதிரையும் இருக்குது. போகும்போது குடிச்சிட்டு போகலாம். இப்போ எல்லா லூட்டும் அவங்ககிட்ட எரிஞ்சாச்சு. இப்போ இங்கே தான் இருக்கு ஒரு குதிரை. வீட்டுக்குட்றா குட்றா. அவங்க கொடுக்குற வைக்க வெயிட் பண்ணுங்க. உள்ள தானே வச்சிருந்தேன். ஐயோ, இறங்கு. ஷார்ட்கட் டனல் யூஸ் பண்ணுறோம். எடுத்துட்டேனே ஃபுல்லாக எடுத்துட்டு கோழி குஞ்சு வர மாதிரி போட்டுட்டு போயிட்டோம். ஓகே, நாங்கள் இவ்வளோதான். இது எங்கள் இது ஃபார்மு. ஆடு பண்ணி அங்கே ஆடு கலர் கலராக பிடிச்சிட்டு வந்து விட்டுருக்கோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் தான் கலர் மாற்றணும். சும்மா கலர் எடுத்துகிட்டு போய் முன்னாடி இருந்தால் அது கலர் டையும் போடுறோம். அது நம்ம வச்சுக்கலாம். இருக்கிறதே நிறையா இதுனா ஃபஸ்ட்டு கோழி, அதுக்கப்புறம் கோழி இடத்த பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஹார்ஸ் எடுத்து பிடிச்சிருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கொட்டை மாதிரி இருக்கும்ல, அது கொட்டை. ட்ரேடிங் ஹால் மாதிரி உருவாக்கணும். சுத்தமாக வேலைக்கே ஆகலைங்க. 1% கூட வேலைக்கு ஆகல. என்னன்னா இங்கே போயிட்டான், இங்கே இருக்கிறவன் இங்கே போயிட்டான். எனக்கே இப்போ தாங்க பார்க்குற அதிசயமாக இருக்கான். ஆனால் வந்து இவன் மட்டும்தாங்க கரெக்டான ட்ரேடிங். பாருங்க, ஸ்டிக்கு கொடுத்தா அவன் பண்ணுறான்னு கொடுக்குறாங்க. அதான் பிடிச்சிருக்கு. அது எப்படி சொல்ல உங்ககிட்ட? டேய், உனக்கு தெரியுமாடா? ரூயிங் போர்ட்டல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரூயிங் போர்ட்டலோ ஏதோ ஒரு போர்ட்டல் அது உடஞ்சி போயிருக்கோம். அந்த போர்ட்டல்லேருந்து நான் நிறையா கலெக்ட் பண்ணி எடுத்தேன். ஓகே, இதுலேருந்து நம்ம உட்டை உடச்சிட்டு போவோம்.
கண்டிப்பாக தான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இது ஃபுல்லாக உடச்சிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தாராளமாக கீழே போகலாம். கீழே நம்ம மைனிங் பண்ணிட்டு இருக்கோம். லைட்டு வீடா? லைட்டு வீடா? நீ என்கிட்ட கொடு லைட்டு. என்கிட்ட கொடுக்க தான் நான் சொன்னேன். இவன் வேற என் கூடயே வந்து இறங்கிட்டாங்க. ஐயோ. ஓகேங்க, எப்படியோ அவங்ககிட்ட இருந்து எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம கீழே திருப்பி போகலாம். ஒரு தீப்பந்தத்தை வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லேடெல்லாம் போட்டோம்.